ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளானு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மறக்காமல் பிடிஎஃப் வாங்கி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லா பேஜஸுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டிங் பிளானில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கம்பெனியோடைய பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, மிஷன், விஷன் எல்லாமே நம்ம கிளியராக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளான் வேரியன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் 2 கேட்டகரிஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணாமலே நீங்கள் இன்கம் எடுக்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண பிறகு நீங்கள் அந்த கேட்டகரியில் இருப்பீங்க. அங்கேயும் உங்களுக்கு அந்த கேட்டகரியில் என்ன இன்கம் இருக்கோ அந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி ரெஃபர் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் செல்ஃப் இன்கம் எடுத்துகிட்டு நீங்களே லைஃப் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் ரெஃபர் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கள வந்து சொல்லி புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸும் நீங்கள் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இன்கம் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அது உங்களுடைய ஓன் சாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெஃபரலே இல்லை, நோ ரெஃபரல் ரிக்வயர்ட், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 5999 அப்படின்ற எஜுகேஸ் கோர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். எஜுகேஸ் கம்பெனி வந்து நம்ம எஸ்பியோட ஒன் ஆஃப் த டைப் பண்ண கம்பெனி. ஸோ இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸஸ் எல்லாம் இவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆன்லைன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year நமக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது, இந்த கோர்ஸை நம்ம படிச்சுக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஃபரல் லிங்க் வாங்கி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அண்டு எஜுகேஸ் கோர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் ஐடியை நீங்கள் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிடுவீங்க. ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆன பிறகு உங்களுக்கு என்ன ஒர்க்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு டாஸ்க்கு 50 rupees பர் டாஸ்க், டெய்லி ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும்? ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. அதாவது அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க, உங்களோட சோஷியல் மீடியா ஆப் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, அது என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் நீங்கள் அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணணும், அவ்வளவுதான், வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 rupees கிடைக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படின்ற ஒரு டாஸ்க்கும் கொடுப்பாங்க. இந்த கண்டென்ட் பப்ளிஷிங் என்ன அப்படின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் அதோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ₹200 பர் டாஸ்க், நீங்கள் 200 வரைக்கும் எடுக்கலாம். உங்களுடைய கண்டென்ட் பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ 200 ஒரு நாளைக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 rupees. ஸோ இதை நீங்கள் டோட்டலாக 1 month கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களால் 7500 rupees வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தீங்க, ரெஃபரல் பண்ணாமல் நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மந்த்லி 7500 நீங்கள் எடுக்கலாம். ஸோ கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் பப்ளிஷிங்க்கு என்ன மாதிரினா போஸ்ட் கண்டென்ட் ஆன் யோர் வெப்சைட் ஆர் சோஷியல் மீடியா. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க, அதை உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம். அது எதுலேயும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வெளியில் அதை கொண்டு வரணும். இப்போ யூடியூப் சேனல்னால் உங்கள் வீடியோவில் நீங்கள் அதை கொண்டு போகணும், இல்லை நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் மூலமாக நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குவாலிட்டி, உங்களோட கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் 1500 rupees நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கனாலே நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் 7 working daysல உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னால் ரெஃபர் பண்ண முடியும், எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த கோர்ஸை நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த கோர்ஸ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் ஜாயின் பண்ணுறவங்க
எனக்கு வந்து கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வேலையே சரியாக இருக்குது, இல்லை நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பார்ட் டைமாக தான் இது நான் வரேன், எனக்கு ஒர்க்கு சரியாக இருக்குது, எனக்கு இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை நமக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் நாங்கள் ஒர்க்கு மட்டும் பண்ணுவோம், கோர்ஸ்லாம் எங்களால் படிக்க முடியாது, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பசங்களுக்காக கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். அவங்க இந்த கோர்ஸை படித்து அவங்க அந்த லாகின் ஐடி போய் அவங்க படிச்சுக்கலாம். நீங்கள் இந்த டாஸ்க்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த கோர்ஸை படித்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஃப்யூச்சருக்கு. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது சம்மந்தமாக நிறைய ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுன்னெலாம். ஸோ இது மாதிரி ஒரு கோர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு கோர்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு ஷேட்டோ, இப்போ இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்பு, லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் எப்படிலாம் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எப்படி நம்மளால் நம்மளோட ஒர்க்கை, பிஸ்னஸை எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும், எப்படி நிறைய வேஸ் இருக்குது. அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் அதை நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பசங்க வீட்டில் யாராவது சின்ன பசங்க படிக்கிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கிளாஸை படிக்க சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண கேப்பபிளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இண்டிவிஜுவல் மார்க்கெட் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட் பப்ளிஷிங்குரிய அமௌண்ட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும், இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் கமிஷன் கிடைக்கும். இது என்னது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்ததுனால ஒன் டைம் உங்களுக்கு வந்து 1000 rupees பர் பர்சனுக்கு உங்களுக்கு 1000 rupees கிரெடிட் ஆகும். அதை வந்து நீங்கள் ரெஃபரல் இன்கம் வந்து கிரெடிட் பண்ணி வித்தின் 24 hours நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வருதுன்னா அந்த இன்கம்மை நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படின்றது என்னதுன்னா, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் 50 rupees எடுக்கிற மாதிரி அவங்களும் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க டெய்லி டாஸ்க் பண்ண அதிலிருந்து உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு இன்கம்மாக கிரெடிட் ஆகும். இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலெட்டில் அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மெம்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேல்குலேஷனில் பார்க்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும் பர் மந்த்துக்கு 10 பேர்னா. ஓகேவா? அடுத்தது ரெஃபரல் இன்கம் நீங்கள் ஒரு பர்சனுக்கு 1000னா 10 பர்சனுக்கு 10,000 ரூபாய், 10,000. கண்டென்ட் பப்ளிஷிங், அதாவது இந்த டாஸ்க்கு. ஓகே, ஸோ அது ஒரு 10 மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6000. அண்ட் இன்ட்ரோ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஓகேவா? ஒரு 10 பர்சனுக்கு அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 300 கிடைக்குங்க, அதாவது ஒரு மந்த்துக்கு 300 கிடைக்கும் ஒரு பர்சன்கிட்டேருந்து. அப்போது 10% 3000. அண்ட் மென்டர்ஷிப் கமிஷன், இந்த மென்டர்ஷிப் கமிஷன் என்னது அப்படின்றத நான் லேட்டராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 23,500 வரைக்கும் 10 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே கிடைக்கும். ஆனால் இங்கே ரெஃபரல் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 ரெஃபரல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 40 ரெஃபரல்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம். அப்போ 10%கே உங்களுக்கு 23,500னா அப்போ நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும். அது நீங்கள் 7 மெம்பராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்கம் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 20,000 கிடைக்கும். ஏன்னா இங்கே நம்ம 10 மெம்பர்ஸ்க்கே நமக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா அப்போ நம்ம 40 ரெஃபரல்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட பாசிபிலிட்டி இருக்கும் போது அப்போ நமக்கு அமௌண்ட் நிறையா வரும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் உங்களுக்கு வந்து 20,000 அபவ் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சேம் தான், டெய்லி டாஸ்க்கு நமக்கு ஷேரிங் கண்டென்ட் சோஷியல் மீடியா தான், கண்டென்ட் பப்ளிஷிங்கும் சேம் தான். அண்ட் ரிடம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ரெஃபரல் இன்கம் வந்து நீங்கள் 1000 rupees அபவ் எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த 24 hours கிரெடிட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த டாஸ்க் ஏர்னிங்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மென்டர்ஷிப் கமிஷன், நீங்கள் டாஸ்க் பண்ணுற இன்கம், இது எல்லாமே அதில் தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 1500 நீங்கள் எப்போல்லாம் ரீச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். மந்த்லி இவ்வளோ தான், வீக்லி இவ்வளோ தான் டைம்ஸ் தான் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம். 7 working days உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் பிளான்.
ஸோ இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆட்-ஆன்ஸ்னால் நம்ம அந்த பிளான்லேயே ஆட்-ஆன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம்மாக நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், அந்த பிளான்லேயே வரும். ஓகேவா? ஸோ இது ஆட்-ஆன்ஸ். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அவங்க வந்துடுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணி அவங்க அந்த கோர்ஸஸை கரெக்டாக படிக்கிறாங்களா, அவங்க யார்கிட்ட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே அவங்க ஃபேமிலியில் அந்த பர்சனாவது அவங்க அது படிக்கிறாங்களா, யாருக்கு அந்த கோர்ஸ் போகுதோ அவங்க படிக்கிறாங்களா, அதை நீங்கள் பார்க்குறது தான் உங்களுடைய ஒர்க்கு மென்டர்ஷிப். அதில் வந்து நீங்கள் 40 ரெஃபரல்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் மென்டீஸாக உங்களுக்கு கீழே கொண்டு வரலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 2 டெஸ்ட் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ 5 months கோர்ஸ் இது. நீங்கள் வந்து 5 months கோர்ஸில் வந்து மொத்தம் நீங்கள் வந்து 10 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி 2னா 5 monthsக்கு 10 டெஸ்ட். ஸோ அந்த 10 டெஸ்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஒரு டெஸ்ட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணாலே, அதாவது டெஸ்ட்னா எப்படின்னா MCQ மாதிரி தான் வரும், மல்டிபிள் சாய்ஸ் தான். அது நம்ம போர்ட்டலில் இருக்கும். அதை அவங்க டிக் பண்ணிவிட்டு அந்த ஐடி எடுத்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மென்டி ஆகிடுவாங்க. ஸோ மென்டி ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து 10 ரூபாய் டெய்லி வந்து மென்டர்ஷிப்க்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 மென்டீஸ் வரணும் வரைக்கும் தான் அவங்களால கொண்டு வர முடியும். பட் ரெஃபரல் அவங்க 40 வரைக்கும் எடுக்கலாம். அதில் 20 மென்டீஸ் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். அந்த 20 மென்டீஸ் வச்சு அவங்களோட டெய்லி 10 rupees அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அவங்களால அப் டு 6,000 வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த மென்டர்ஷிப் இன்கம்மை தான் 10 மெம்பருக்கு நான் உங்களுக்கு ஏர்லியராக சொல்லியிருந்தேன் 3,000 ஆட் ஆகுறது. ஸோ இதில் தான் ஓகேவா. ஸோ இதில் 10 மெம்பர்ஸ்க்கு 6,000 20 மெம்பர்ஸ்க்கு 6,000. ஸோ 10 மெம்பர்ஸ்க்கு 3,000 அங்கே நமக்கு ஆட் ஆகுது. அதில் தான் நமக்கு அந்த இன்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவில் இந்த இன்கம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஷிப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா 5 months ஃப்ரம் த டைம் ஆஃப் எலிஜிபிலிட்டி. அதாவது நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, 5 months கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த 10 டெஸ்ட்டும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பை மோர் டாஸ்க்கு கன்வெர்டட் போட்டிருக்காங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 months வரைக்கும் எஜுகெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்தது பை மோட்டுன்ற இன்னொரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி நம்ம எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு என்ன கம்பெனிஸ்லாம் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே ரொட்டேட்டடாக வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ரொட்டேட்டிங்காக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன ஏதாவது சர்வீஸோ ஏதாவது வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க நம்மளோட சோஷியல் மீடியாவில். ஸோ அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கோர்ஸ் சம்மந்தமாகறதுனால நமக்கு டெஸ்ட்டுன்றாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒன்று வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மென்டர்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பப்ளிஷிங். ஸோ கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரும் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டும் பண்ணலாம். ஆனால் அந்த மென்டர்ஷிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா ரெஃபர் பண்ணால் தான் அந்த கான்செப்டே வரும், மென்டீஸே வருவாங்க. பட் இது வந்து ரெஃபரே பண்ண வேண்டாம், அவங்க கூட இது பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த 5 months கோர்ஸ், அந்த 10 டெஸ்ட் அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்கணும், 5 months கோர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப்போ ஒரு சேனலோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்து யூடியூபோ இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக் எது வேணாலும் இருக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் 300 மினிமம் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அவங்க இந்த கண்டென்ட் பப்ளிஷிங்க்கு கேப்பபிள். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு பி எலிஜிபிள் 5 months ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாஸ்க் பே அவுட் ஷால் பி பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் யூசர். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கண்டென்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க். ஓகேவா. ஸோ நம்ம இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ், டெய்லி டாஸ்க் வந்து இந்த 2 கேட்டகரியிலையும் கிடைக்கும். கண்டென்ட் பப்ளிஷ் இன்கமும் கிடைக்கும், ரெஃபரல் இன்கம் 2 பேருக்கும் கிடைக்கும். இன்ட்ரோ இன்கம் இவங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இவங்க ரெஃபர் பண்ணலை, இவங்க ரெஃபர் பண்ணிடுவாங்க இல்லையா, மாறிடுறாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெஃபரல் லிமிட் 40 ரெஃபரல்ஸ் இங்கேயும் தான் அதே தான். அண்ட் அதேமாதிரி மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கு தான் கிடைக்கும். மென்டர் தான், மார்க்கெட்டிங் தான் கிடைக்கும், ஏன்னா ரெஃபர் பேஸில் தான் அந்த இன்கம். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுதான் இந்த கோர்ஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இவங்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,999. ஓகேவா? 14,999 நமக்கு வந்து 5,999 நமக்காக தராங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராகவே நீங்கள் இங்கே படித்து பாருங்கள். அவங்களுடைய வெப்சைட் கீழே இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா 5,999, அது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக வருவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு லேர்ன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 6,000 rupees வர்த்து நமக்கு வந்து பைமோட் சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிடைக்கும். ஸோ பைமோட் ஆப்ன்றது நம்மளுடைய எஸ்பியோட ஒன் ஆஃப் த டைப் பண்ண கம்பெனி. ஸோ இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி லைக் அதர் ஆன்லைன் கம்பெனிஸ் மாதிரி தான். ஸோ நார்மலாக ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நமக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ஒன்று ஒன்றா நமக்கு அதை ரெடியூஸ் ஆகி நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணி வாங்குற மாதிரி அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. கண்டென்ட் ஷேரிங்க்கு நம்ம என்ன எலிஜிபிள் இருக்கணும், ரெஃபரல் கமிஷன் வாங்க நம்ம என்ன எலிஜிபிள் இருக்கணும், இன்ட்ரோ கமிஷன், மென்டர்ஷிப் இன்கம், கண்டென்ட் பப்ளிஷிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பொறுமையாக நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ரெஜிஸ்டருக்கு உங்களுக்கு கிளியராகவே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இந்த பிடிஎஃபோ இந்த வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட. அடுத்தது அவங்ககிட்ட ரெஃபரல் லிங்க்கை வாங்கிக்கோங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜில் போயிட்டு அந்த இன்ட்ரோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கோர்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்ட் யோர் ஒர்க், அவ்வளோதான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருந்தும் நமக்கு வந்து சில டவுட்ஸு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒர்க் பற்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டவுட்டோ கொஸ்டினோ இல்லாமல் இருக்காது. கேள்வி இருக்கும், டவுட்டும் இருக்கும் கண்டிப்பாக. அதை உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க. இன்ட்ரடியூஸர் நீங்கள் கொடுத்தீங்க, உங்ககிட்ட யார் உங்கள் இந்த பிளான் யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்பீங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேணாம். இங்கே இருக்குது நமக்குன்னு உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ லைவ் சேட். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓடைய போர்ட்டல் org.in நீங்கள் போயிட்டு மொத்த எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சேட் ஆப்ஷனோடு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 hours வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் 7:30 நைட் 8:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, லாங்குவேஜ் வைஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் உங்களுக்கு அங்கேயே அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளியராக இந்த நான் மார்க்கெட்டிங் பிளான் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் பிடிஎஃப் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய், ஹாவ் அ கிரேட் டே.